கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் கர்த்தருடைய வேத வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து 7வது வாரமாக கனிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கனி இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆவியின் கனியாகிய நல்ல சுபாவங்கள் நமக்கு தேவை. எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், அபிஷேகத்தை நாம பெற்றிருந்தாலும் கனிகள் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே தொடர்ந்து நாம கனிகளை குறித்து ஆழமாய் நாம தியானிக்க போகிறோம். கற்றுக்கொள்ளுகிற இந்த நாட்களில் ஒவ்வொரு நாள் செய்திகளையும் ரொம்ப கூர்ந்து கவனித்து இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த செய்தி நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க போதுமானதாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார், கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவர் சபைக்கு எச்சரிக்கிற வண்ணமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆதியாகமத்தில் நீங்க வாசித்தீர்கள் ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஆசை வந்தது, தீராத ஆசை. அது என்ன ஆசை அப்படின்னா, பல விதத்துல ஆகாய பறவைகளை உண்டாக்கினோம், சமுத்திரத்துல இருக்கிற ஜீவராசிகளை உண்டாக்கி இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறது. பூமியில நடமாடுகிற மிருக ஜீவன்களை உண்டாக்கி இருக்கிறோம். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, சந்தோஷம். இப்போ நம்மளை போலவே ஒரு ஜீவனை உண்டாக்க வேண்டும், ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு தீராத ஆசை. ஆகவே நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல் பாட புஸ்தகத்துல படிக்கிற மாதிரி மனுஷன் எதுல இருந்து வந்தான் அப்படின்னா, சில புஸ்தகத்துல போட்டிருக்கோம், குரங்குல இருந்து அப்படியே டெவலப் ஆகி மனுஷன். அப்படிதானே? ஆமா, நானும் பார்த்துருக்கிறேன். குரங்குல இருந்து டெவலப் ஆகி மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னுட்டு. அப்போ உங்க தாத்தா பேரு என்ன அப்படின்னு கேட்டா குரங்குன்னு சொல்லணும். ஆமா, முப்பிதாக்கள் யார் அப்படின்னா குரங்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, குரங்கு டெவலப் ஆகி மனுஷனா வந்திருக்கும் அப்படின்னா, ஏன் யானையில இருந்து ஒரு ஜீவன் புதுசா வரல? அடுத்தானே, குரங்குல இருந்து வர முடியும்னா யானையில இருந்து வர முடியும். அடுத்தால சிங்கம், நான் என்ன குறைஞ்சவனா, காட்டுக்கே ராஜா, என்னிலிருந்து ஒரு ஜீவன் வரட்டும்னு சொல்லும். ஆனா அப்படி கிடையாது. மனுஷன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டான். நான் யாரை போல இருக்கிறேன் அப்படின்னா, நான் என் தேவனை போல இருக்கிறேன். நீங்கள் யாரை போல இருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க தேவனை போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப பார்க்க நீங்களும் நானும் யாரை போலதான் இருக்கிறோம்? தேவனை போல இருக்கிறோம், ஆண்டவரை போல இருக்கிறோம். ஆனா குணங்கள் யாரை போல இருக்கிறது? பையன் நல்ல பையன்தான், புத்தி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படிம்பாங்க. அப்போ பார்க்க தேவனை போல, அவரை போல காது, அவரை போல மூக்கு, அவரை போல உதடு, அவரை போல எல்லாமே அவரை போல, கால் அவரை போல, கை அவரை போல. நாம் எப்படி அப்படியே தேவனும் இருக்கிறார், தேவ சாயலாக நாமளும் இருக்கிறோம். எல்லாம் ஓகேதான். ஆனா சுவாபம் அவரை போல இல்லை. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 நாம வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 நாம வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. எதற்காக இந்த சபை, எதற்காக இந்த வேத வசனங்கள் அப்படின்னா, இந்த சபை உங்களை தேவனை போல மாற்றுகிறது. இந்த வேத வசனங்கள் உங்களையும் என்னையும் தேவனை போல மாற்றுகிறது. அதற்காக தான் சபை, அதற்காக தான் வேதம், அதற்காக தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தேவனுடைய செய்திகளை நாம கேட்கிறோம். செய்திகளை கேட்கிறது ஏதோ 1 மணி நேரத்தை போக்கடிக்காக அல்ல. 1 மணி நேரம்
செய்தி வேளை தேவன் உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றும்படி செய்தி வேளையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அப்போ தேவனிடத்துல இல்லாத நல்ல குணமே இல்லை. அவ்வளோ நல்ல குணம். சில ஆட்களை நம்மள்ட்ட அறிமுகப்படுத்தும் போதே சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பரான ஆளு, நல்ல தங்கமான மனுஷன், குடிச்சாதான் ஆக மாட்டான், மற்ற மாதிரி நல்லவன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. அப்போ எல்லா நல்ல குணங்களும் இருக்கு, ஆனா ஒரே ஒரு தீய குணம் இருக்கிறது. ஆனா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய குணங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீய குணமும் இல்லை. அவருடைய குணங்கள் எல்லாம் பூரண சற்குணராய் இருக்கிறது. எல்லா நல்ல குணங்களும் அடங்கின ஒரு தேவனை நாம தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எல்லா நல்ல குணங்களும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அவர் எப்படியோ அப்படியே நீங்களும் உங்க குணங்களை மாற்றுங்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் அதை செய்வீங்க? ஹல்லேலூயா. சிலரால முடியாதுதான், ஆனாலும் தேவனுக்காக உங்களை மாற்ற முடியும். உங்களுக்காக உங்களை மாற்றாவிட்டாலும், உங்களுக்காக உங்க மனைவிக்காக நீங்க மாறாவிட்டாலும், கணவனுக்காக நீங்க மாறாவிட்டாலும், பிள்ளைகளுக்காக நீங்க மாறாவிட்டாலும், உங்களை படைத்த தேவனுக்காக நானும் நீங்களும் மாறியே ஆகணும். இது பரலோக தேவனுடைய சித்தத்தில் ஒன்றாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது வாரத்தில் ஆவியின் கனியாகிய முதல் கனிக்கு நாம அன்பு என்கிற முதல் கனியை நாம தொடர்ந்து இன்றையில இருந்தே தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:36 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. முழு வேதங்களும் எதில் அடங்கியிருக்கிறதா? இதுல அடங்கியிருக்கிறது. அப்போ மனிதர்களாகிய நாம செய்ய வேண்டியதே என்ன அப்படின்னா, 1 தேவனிடத்தில் அன்பு கூறணும், 2 மனுஷனிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா. இந்த 2ஐயும் நாம ஒழுங்கா செய்துட்டாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் எல்லா கற்பனையும் இதிலே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. ஆகையினால எந்த சூழ்நிலைகளிலேயும் அன்பு வெளிப்படட்டும், கோபம் வெளிப்படாதிருப்பதாக, எரிச்சல் வெளிப்படாதிருப்பதாக, பொறாமை வெளிப்படாதிருப்பதாக. வெளிப்படவே கூடாது. நம்ம மாம்சத்துல எல்லா தீய சுபாவமும் இருக்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா. என்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மனுகுலம் புசித்ததோ அன்னைக்கே எல்லா நன்மையும் எல்லா தீமையும் உள்ள வந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கும் இது தெரியும். ஆனாலும் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை அடக்கி அமர பண்ணணும் வசனத்திற்கு. அல்லேலூயா. ஆமா. சில நேரங்கள்ல சில விஷயம் நமக்கு பிடிக்காது, சில ஆகாரம் நமக்கு பிடிக்காது. ஆனா சில வீட்டுல போனா தந்துருவாங்க அன்பின் நிமித்தமா. ஆனாலும் அவங்களுக்காக நாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வருவோம். அதே போலதான் நமக்கு சில விஷயம் பிடிக்காதுதான், ஆனாலும் கர்த்தருக்காக நம்மை மாற்றுவோம். கர்த்தர் நம்மளே ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவ்வளவு பெரிய வேதாகமத்தை 2 கட்டளைக்குள்ளாக, 2 விஷயத்திற்குள்ளாக முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்ம லைஃப்ல ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். இது ஃபர்ஸ்ட் கட்டளை. புதிய ஏற்பாட்டுக்கு 2 கட்டளை தான். 1 முழு இருதயத்தோடு. அதான் நான் எல்லா வாலிப பிள்ளைகளிடத்துல சொல்லும் போதே இதைதான் சொல்லுவேன். நிறைய வாலிப பிள்ளைகள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதல் பண்றது தப்பா அப்படிம்பாங்க. அதான் நான் சொல்லுவேன்,
முழு இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்த பிறகு வேற கொடுக்க இங்க ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. ஆகையினால உண்மையா நாம தேவனை நேசிப்போம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம் அப்படின்னா என்ன ஒருத்தரை அவ்வளோ சின்சியரா சீரியஸா அன்பு கூறக்கு இங்க இடமே இருக்காது. அல்லேலூயா. நான் 24 ஹவர்ஸ்லயும் அவரையே நினைக்கிறேன், அவரையே துதிக்கிறேன், அவருக்காக எப்படி வாழலான்னு யோசிக்கிறேன். ஆகையினால என்கிட்ட டைம் இல்லை, என்னிடத்துல நேரம் இல்லை, என்ன ஒரு விஷயத்தை நேசிக்க, என்ன ஒரு காரியத்தை செய்ய. அல்லேலூயா. ஆகையினால நீங்க உண்மையாய் கர்த்தரை நேசிப்பீர்களானா உலகத்தை வெறுப்பீர்கள், உலக காரியத்தை வெறுப்பீர்கள், குறிப்பா ஆசை இச்சைகளை நீங்க வெறுப்பீர்கள். ஆகையினால நான் உலகத்தையும் நேசிப்பேன், ஆண்டவரையும் நேசிப்பேன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் உங்க அன்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. பாவமும் வேணும், பரிசுத்தமான இயேசுவும் வேணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இயேசு உங்களுக்கு கிடைக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கோங்க. இருதயம் எல்லாம் இயேசு இயேசு இயேசு. முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்ப சொல்லி வேதத்தை வாசிக்க கூடாது, சொல்லி ஜபிக்க கூடாது, ஆமா சொல்லி ஆராதனைக்கு வரக்கூடாது, நீங்களாகவே செய்யணும். இதெல்லாம் எந்தெந்த பிள்ளைகள் செய்யறீங்க? பாஸ்டர் நானே எழும்புவேன், நானே ஜெபிப்பேன், நானே வேதத்தை வாசிப்பேன், எங்க அம்மா சொல்லி அல்ல, எங்க அப்பா சொல்லி அல்ல. எத்தனை பிள்ளைகள் அப்படி செய்யறீங்க? கை தூக்கி காண்பீங்க பார்ப்போம். ஹலோ, கை தூக்கி காண்பீங்க. நானே ஜெபம் பண்ணுவேன், அம்மா சொல்லாட்டாலும் அப்பா சொல்லாட்டாலும் நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் சபைக்கு போவேன். எத்தனை பிள்ளைகள் சொல்றீங்க? கை தூக்கி காண்பீங்க பார்ப்போம். தம்பி ஒன்ட்டதான். இப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்களாகவே ஜெபம் பண்ணணும், நீங்களாகவே வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார். நாங்க 4 மணி நேரம் ஜெபிக்கிறதும் சரி, நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறதும் சரி, பரலோகம் அவ்வளோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஆமா, இன்று முதல் சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவுக்காக பைபிள் வாசிக்க கூடாது, அப்பா அம்மாவுக்காக நீங்க ஜெபிக்க கூடாது, நீங்களாகவே போகணும். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? வீட்டு பக்கத்திலேயே ஒரு சபை. ஆமென். இது எல்லாருக்கும் கிடைக்காது. பெரும்பாலும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கணும்? ஊழியக்காரங்களுக்கு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா அவங்க தான் சபைக்கு பக்கத்திலேயே, ஒண்ணு சபைக்கு மேல வீடு இருக்கும், இல்லைன்னா சபைக்கு கீழே இருக்கும், சில இடத்துல இல்லைன்னா சபைக்கு பக்கத்துல வீடு இருக்கும். இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு தான் சபையில வளர, சபையில ஜெபிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஆனா விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசாரனுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை புரிஞ்சு கொண்டு, ஆமா, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய மகிழ்ச்சி ஜெப வீட்டில் இருக்கிறது, உங்களுடைய சந்தோஷம் ஜெப வீட்டில் இருக்கிறது. செல்போன்ல இல்ல, டிவில இல்ல, தேவனுடைய சமூகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, சும்மா சேர்ந்து விளையாடுறது போல சேர்ந்து ஜெபம் பண்ண வாங்க. ஆமா பிள்ளைகள், நம்ம போய் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு பிள்ளைகள் நீங்களாகவே பேசி அப்படி வந்துடணும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். பரவாயில்ல, சின்ன வயசுல எனக்காக என்னை தேடக்கூடிய இருதயம், என்னை துதிக்கிற இருதயம், என்னை நோக்கி ஜெபிக்கிற இருதயம் இந்த பிள்ளைகளிடத்துல இருக்கிறது என்று பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். அவரை தேடுகிற பிள்ளைகளை நிச்சயம் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் வேதத்துல பார்த்திருக்கிற இந்த சின்ன வயசுல தேவ பக்தியா இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய எதிர்காலம் எல்லாம் பயங்கர ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. ஆகையினால சின்ன பிள்ளைகள் நல்ல ஆண்டவரை நேசிங்க. ஆமா, பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கிறதுனால நீங்க ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது. நீங்களாகவே அதை தினந்தோறும் ஜெபிக்கிறணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், தினந்தோறும் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால நிக்கணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஹல்லேலூயா. சரி, அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற 2 கற்பனை இருக்கிறது. ஒன்று, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் கர்த்தரிடத்துல. இது முதலாவது பிரதான கற்பனை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை இருக்கிறது. அது என்னவென்றால், உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ
2 கற்பனை. ஒன்று தேவனை நேசிக்கணும், என்ன ஒன்று மற்றவர்களை நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, தினந்தோறும் யோசிங்க. நான் இன்றைக்கு ஜெபித்தேனா, இன்றைக்கு வேத வாசித்தேனா, இன்றைக்கு துதித்தேனா, இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தேனா? இதெல்லாம் தினந்தோறும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று. 2வது, பெருநிடத்திலே நான் அன்பு கூர்ந்தேனா, அதிலையும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா 2 கற்பனை தான் பிரதானமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒன்றுல நம்ம ஓரளவுக்கு சரியா இருக்கிறோம் தெய்வீக காரியத்துல. என்ன ஒன்று? பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்கிற அந்த 2ஆம் கற்பனை, அந்த கற்பனையை நிறைவேற்றுக்கு நான் எதையாகிலும் இன்றைக்கு செய்தேனா என்கிறத கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமா, யோசித்து பார்த்தா பிறனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தோமா இல்லையோ, பிறனை 2 திட்டா திட்டிருப்போம், 2 முறையாவது முறைச்சிருப்போம். அல்லேலூயா. ஆமா, யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேரை முறைச்சிய, எத்தனை பேர் நிந்திச்சிய, எத்தனை பேருக்கு விரோதமா பேசினிய? யோசித்து பாருங்க. போன்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிருப்பியல்ல. யாரை குறித்து பேசினிய? எத்தனை பேரை திட்டினீங்க? இதெல்லாம் கணக்குல இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஞாபக புஸ்தகத்தை ஆண்டவர் ஒன்றை எழுதி கொண்டே இருக்கிறார். ஆமா, அந்த பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற 2 பேர் பேசினா அதை கர்த்தர் கூர்ந்து கவனித்து கேட்கிறார். என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க? ஆகவே நம்ம பேசுகிறதெல்லாம் பரலோக ரெக்கார்டு பண்ணி வைக்கிறது. நம்ம பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருப்பதாக. அப்போ தேவனிடத்துல நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன், அது ஒரு பக்கம், அது ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதே போல பிறனிடத்துல நான் அன்பு கூறுகிறதுல எவ்வளவு கரெக்டா இருக்கிறேன், அதுலயும் நீங்க 100% கரெக்டா இருக்கணும். யாரிடத்திலையும் கோபப்படாமல், யாரிடத்திலையும் எரிச்சலாகாமல், யாரையும் துக்கப்படுத்தாமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் நிந்திக்காமல், யாரையும் ஏளனம் பண்ணாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கிறது, இல்லைன்னா கேள்விப்படுகிற விஷயங்கள். இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருக்கணும். 2 கற்பனை தான். ஒண்ணு கரெக்டா இருக்கு, ஒண்ணு சரியில்லை. அப்ப எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? முழு வேதத்தையும் 2 கற்பனைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஒண்ணு, நீ என்னிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. என்ன உண்டு? பிறனிடத்துல நீ அன்பு கூற வேண்டும். உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூற வேண்டும். 2 விஷயம்தான். இந்த 2 காரியத்தை செய்தாலே பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு இல்லை, ஆகையினாலதான் நிறைய இடத்துல பிரச்சனை. இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்து தமிழ்நாட்டுல போலீஸ் விசாரணைல ஒரு ஆள் இறந்து போனார். 25 வயசு வாலிப தம்பி. பாருங்க எவ்வளவு கொடூரமான புத்தி இருக்கும். அடிக்கிறாங்க, உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லை. அந்த இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு லேசா ரத்தத்தை பார்த்தாலே தலை சுத்து வருது. இந்த போலீஸுக்கு அப்படி வர்றதா என்ன? அடிக்கிறான், ரத்தம் வருது, அவன் கத்துறான், அழுறான், தாங்க முடியாம இருக்கிறான். மனசே இழக மாட்டேங்க பாருங்க. ஒரு மனுஷனுடைய இருதயம் இவ்வளவு கடினமா இருக்கிறதா, இவ்வளவு அகோரமா இருக்கிறதா? ஒரு மிருகத்தை விட கேவலமா இருக்கிறது சிலருடைய இருதயங்கள். இதெல்லாம் நம்ம வெள்ளி நியூஸ் வரும்போது ஒரு மனுஷனுடைய இருதயம் இவ்வளவு கோரமா இருக்கிறதே, இவ்வளவு கொடூரமா இருக்கிறதே அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நம்முடைய இருதயங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தரை போல மாற்றுவோம், ஏசப்பாவை போல மாற்றுவோம். அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறாரா? ஒரு சின்ன கசப்புக்கு கூட இடம் கூடாது இருப்போம். பரலோகத்துக்கு சும்மா போக முடியாது. ஆமா, உங்களுக்கெல்லாம் தெரியுமா, பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்குள்ளெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஆமே, இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன் முடியாது? அங்க இருக்கிறவன் எல்லாம் கொள்ளக்காரன், ரவுடி, பொல்லாதவன், பாவி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். இதுதான். இவங்களோடு இருக்க முடியாது. இதே போல இருக்கிறவன பரலோகத்துக்கு கொண்டு வந்தா பரலோகம் எப்படி இருக்கும்? முதல்ல வருவானுங்களா? வர முடியாது. அதனால நான் சொல்லுகிறேன், பரலோகம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு இடம் இல்லை. அங்கே பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் வாசம் பண்ணுவார்கள். முப்பிதாக்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக் அங்கே இருக்கிறார். யாக்கோபு அங்கே இருக்கிறார்.
பரிசுத்தவான்கள் இருக்கிற ஸ்தலம். நாம் எல்லாம் நித்திய காலமாய் வாழக்கூடிய இடத்துல ஒரு பொல்லாத இருதயம் படைச்ச 10 பேர் வந்தாலும் பரலோகம் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? நரக மாதிரி ஆயிரும். ஒரு குடும்பத்திற்குள்ளாக பொல்லாத மருமகனோ மருமகளோ வந்தா முடிஞ்சி. அல்லேலூயா. ஆமா தானே? ஆமா. என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க. நீங்க ஒத்தையில கிடங்க, 2 நாள் கழிச்சு தான் வருவோம் அப்படின்ட்டு. அங்க போனா அங்க இருக்கிற மருமவா காட்டுன வேலையில நைட்டே ஃபோன் பண்ற மகா, எப்பா வந்துருவீங்களா வை அப்படின்னு. அடுத்தால 1 மணி நேரம் கழிச்சு மனைவி, கூட்டு வந்துருவீங்களா? ஏன் என்னாச்சு? இருக்க முடியாதுங்க. 2 நாள் தங்கக்கே உனக்கு அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா நித்திய காலம் வரைக்கும் எப்படி தங்க முடியும் பொல்லாத கூட்டத்துல? ஆகையினால பரலோகத்துல பொல்லாதவர்கள் வாசம் பண்ண முடியாது. அங்கே பரிசுத்தவான்கள் மட்டுமே இருப்பார்கள். ஆகவே நம்ம குணங்களை மாற்றாமல் நாம பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ள நம்மளால இருக்க முடியாதோ, துன்மார்க்கனோடு இருக்க முடியாது, வாழ முடியாது. சிறைச்சாலைக்குள்ளெல்லாம் சிலர் சொல்றாங்க ரொம்ப கஷ்டம், சும்மா திட்டுறது, பேசுறது, அடிக்கிறது, முறைக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா சில கைதிகள்லாம் அந்த டென்ஷன்ல, பாரத்துல, மன வேதனையில சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், சுத்தமா இருக்க மாட்டான், பைத்தியத்தை போல இருப்பான். ஆனா நம்ம பக்கத்துல படுத்திருப்பான். எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். சிறையின் அனுபவம் அவ்வளவு ஈஸி கிடையாது. பொல்லாதவர்கள் இருக்கிற கூட்டத்துல நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பொல்லாதவர்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். பரிசுத்தவான்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்க பரலோகம் அறிந்திருக்கிறது. பரலோகத்துக்குள்ளாக ஒரு தீய சுபாவம் உடையவர்களாலையும் பிரவேசிக்க முடியாது. ஆகையினாலதான் மணவாட்டி சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். மணவாளனுக்கு மணவாட்டிகளை போல மணவாட்டியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மணவாட்டிக்கு என்ன தேவை? நல்ல சுபாவம் தேவை, நல்ல குணங்கள் தேவை. அது இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையினால உங்களிடத்துல நீங்க மாற்ற வேண்டியது குணங்களை மாற்றுங்க. அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பெருநிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. பெருநிடத்துல அன்பு கூறாமல் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரிடத்துல அன்பு கூர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கற்பனையை கை கொண்டு என்ன ஒரு கற்பனையை நாம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா, மதிக்கல அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆமா. ஆகையினால எவ்வளவு உங்களை மாற்ற முடியுமோ இந்த விஷயத்துல, அன்பு கூறுகிற விஷயத்துல உங்களை நீங்கள் மாற்றுங்கள். அல்லேலூயா. மார்க் 12:31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனிங்க. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமே இல்லை. நாம பெருசா செய்கிறது என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக பெருசா செய்யறேன். சிலர் பாத்தீங்கன்னா கோபுரம் கட்டி கொடுக்கறாங்க. மொத்த கோபுரத்தினுடைய செலவும் என் குடும்பத்தினுடையது. ஒரு மிஷனரி ஸ்தலத்தை தாங்குறோம், மொத்த செலவு என்னுடையது. பெருசா செய்யறோம்னு நினைப்பு. அல்லேலூயா. ஆமா. 10 லட்சம் கொடுத்தோன்னு பெருசா செஞ்சிட்டோன்னு நினைப்பா, பெருசா சாதிச்சிட்டோன்னு நினைப்பா. நீ உங்களுக்கு வேணா அது பெருசா தெரியலாம். பரலோகத்தை தேவன் அங்கீகரிக்கணுமே. தேவன்லாம் அங்கீகரிக்கணும். நாம செய்கிற ஊழியத்தை, நாம செய்கிற கிரியைகளை பரலோகம் அங்கீகரிக்கணும். நமக்கு சில விஷயம் பெருசா தெரிகிறது. ஆண்டவருக்கு செய்கிற பகுதி எவ்வளவோ அதே போல மற்றவர்களுக்கு செய்கிற பகுதியும் அவ்வளவா இருக்கணும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை ரொம்ப நேசிங்க, கணவனை நேசிங்க, கணவன் மனைவியை நேசிங்க, மாமியார் மாமனாரை நேசிங்க, கணவனும் மாமனார் மாமனாரை நேசிங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை நேசிங்க, பேரு பிள்ளைகளை நேசிங்க. குடும்பத்துக்குள்ளாக உங்களுடைய அன்பு ரொம்ப சூப்பரா வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆமா. சிலவங்களுக்கெல்லாம் மாமனாரை நேசிக்க முடியல, மாமியாரை நேசிக்க முடியல. ஆமா. அவருக்கு அவரு என்ன பண்ணார் தெரியுமா? கல்யாணத்தோட பொண்ணு கட்டு தந்ததே பெரிய விஷயம். அல்லேலூயா. ஆமா.
பொண்ணு கட்டி தந்த மாமனாரை நேசிக்க முடியல, மாமியாரை நேசிக்க முடியல. ஆமா, இங்க வந்தா மாமனார் மாமியாரை நேசிக்க முடியல மருமகளுக்கு. ஸோ ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல தந்திருக்கிற சிலரை கூட நேசிக்க முடியாத எத்தனையோ ஆவிக்குரிய குடும்பங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ நாம நம்முடைய குடும்பத்தை நேசிப்போம், அதுக்கு பிறகு நம்முடைய சபையை நேசிப்போம், அதுக்கு பிறகு நம்முடைய உறவினர்களை நேசிப்போம், அதுக்கு பிறகு நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம கிராமத்தை நேசிப்போம். மற்றவர்களை நேசிக்க நமக்கு அடுத்த நபரை, சிலருக்கு அடுத்த நபர் கணவனை கூட நேசிக்க முடியல, அடுத்த நபர் மனைவி கூட நேசிக்க முடியல, அடுத்த நபர் பிள்ளைகளை கூட நேசிக்க முடியல. எப்படி ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார்? பரலோக பாக்கியத்தை எப்படி தருவார்? உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பெருனிடத்துல நீ அன்பு கூற வேண்டும். தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு 2 பிரதான கற்பனையை முன்வைக்கிறார். ஒன்று கர்த்தரை நேசிக்கணும், என்ன ஒன்று மற்றவர்களை நேசிக்கணும். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். இதை செய்தாலே தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் அடிக்கடி சொல்லுகிறத மறுபடியும் ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன். எல்லா ஆசீர்வாதத்தையும் நெடுமுழங்கால நின்று வாங்கிட முடியாது. அல்லேலூயா. என்னம்மா சொன்னா இப்போ? ஹலோ, என்ன சொன்ன இப்போ? கடைசி என்ன சொல்லி முடிச்சேன்? நீங்க சொல்லுங்க, கடைசி என்ன சொல்லி முடிச்சேன்? எல்லா ஆசீர்வாதத்தையும் முழங்காலில நின்று பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, கவனமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, பெரியவள்கிட்டையும் கேட்பேன், பெரிய ஆட்கள்கிட்டையும் கேட்பேன். ஆமா, விழித்திருக்கணும். கர்த்தர் நல்லவர். எல்லா ஆசீர்வாதத்தையும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணியே வாங்கிட முடியும். முழங்காலில் வரக்கூடிய ஆசீர்வாதம் முழங்காலில் வரும். விசுவாசத்துல வர வேண்டியது விசுவாசத்துல வரும். பரிசுத்தத்துல வர வேண்டியது பரிசுத்தத்துல வரும். அன்புல வர வேண்டியது அன்புல மட்டும்தான் வரும். ஆமா, நம்ம ஏதோ 1-2 செஞ்சிட்டு மற்றதெல்லாம் விடக்கூடாது. எல்லாத்தையும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறத அப்படியே நம்ம தலை வணங்குவோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அடிபணிவோம். அல்லேலூயா. ஆமா, அப்படியே நேசிங்க, அப்படியே அதை அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைவேறால அது முடியல. ஜெபம், துதி அவ்வளவு இருக்கு, ஆனா மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அன்பும் இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம இதை வாசிக்கும் போது ஒருக்க கூட வாசிப்போம். மார்க் 12:31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப பெரிய கற்பனை என்னது? அடுத்தவங்களை நேசிக்கிறது தான் மிகப்பெரிய கற்பனை. ஆண்டவருக்காக நான் பெருசா செய்தேன் அப்படின்னா 4 சபை கட்டுறது இல்லை. ஆமா, மற்றவர்களிடத்துல நாம எவ்வளவு அன்பு கூறுகிறோம், அன்பு காட்டுகிறோம், அதுதான். அதை நம்ம செய்யணும். அப்பந்தான் பரலோகம், அப்பந்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம். நான் என் வாழ்க்கையில நான் அதிகமா சொல்லுவேன், ஆண்டவருக்காக நான் தியாகம் செய்ததுனால நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஜெபித்ததுனால, விசுவாசித்ததுனால, ஊழியம் செய்ததுனால, சபை கட்டதுனால, அப்படியெல்லாம் இவ்வளோ செஞ்சதுனாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். அப்படியெல்லாம் நான் என்ன ஆராய்ந்து பார்க்கும்போது சிலரை நான் மன்னித்ததுனால நான் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. சிலர் குறித்தெல்லாம் அவ்வளோ கோபங்கள் இருந்தது, அவ்வளோ வைராக்கியம் இருந்தது, எல்லாம் இதுல சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயம், அவ்வளோ துரோகங்கள் எனக்கு பண்ணினார்கள், அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார்கள். ரொம்ப நாள் மனசுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஆனா என்னைக்கு ஆண்டவரே மனப்பூர்வமா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பிறகுதான் நிறைய ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. சோ வைராக்கியமா இருக்கிறதுனால, கோபமா இருக்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப வைராக்கியமா, வன்மமா, ரொம்ப கோபமா, எரிச்சலா இருந்தா உங்களுக்கு தான் நஷ்டம். நமக்கு அதனால ஒரு லாபமும் கிடையாது என்கிறதை சபையார் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால எவ்வளவு மன்னிக்க முடியுமோ தாராளம் ஏராளம் தாராளம் ஏராளமாய் மன்னிங்க. பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 13:34. யோவான் 13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். அது என்ன புதிய கட்டளை? நமக்கு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு தெரியும், வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், களவு செய்யக்கூடாதுன்னு தெரியும், கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியும், பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்க நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது புதிய கட்டளை. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். சபை ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். எல்லா இடத்திலையும் ஒரு கிளாஸ்ல போறோம், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். நம்மளை எல்லாரும் பகைக்கட்டும், ஆனா நாம யாரையும் பகைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, நம்மளை எல்லாரும் பேசட்டும், நாம யாரும் பேசாம இருக்கணும். எல்லாரும் நம்மளை பகைக்கட்டும், நாம யாரையும் பகைக்க கூடாது. எல்லாரும் நம்மளை பேசட்டும், திட்டட்டும், ஆனா நாம யாரையும் பேசக்கூடாது. இதுதான் கிறிஸ்து கற்று தந்த பாடம். அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்வாபங்கள் எல்லாம் அவரை போல மாறணும். யோசேப்பை குறித்து நீங்க பார்த்தீர்களானால், சகோதரர்களால் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது முழுசா மன்னித்தார். அல்லேலூயா. முழுசா ஏற்றுக்கொண்டார். உங்களையும் உங்க பிள்ளைகளை நான் பராமரிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆமா, நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணுங்க, ஆனா நான் உங்களுக்கு நன்மையே செய்வேன். யோசேப்பு கர்த்தர் அவனை ரொம்ப ஆசீர்வதித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே அதிகமாய் அன்பு செலுத்துவோம் மற்றவர்களிடத்துல. நீங்க இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்தால் ஆண்டவர் அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து 35 சேர்த்து வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம கர்த்தருடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நாம ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதையே பரலோகம் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. அதே போல ரோமர் 13. ரோமர் 13:8. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நீங்க கவனித்தால், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அப்போ நாம ஒரு விஷயத்துல கடனாளியா இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிற கடன் நமக்கு நிறைய இருக்கிறது. அந்த கடன் எல்லாம் வாழ்நாள் முடியதற்குள்ளாக அடைத்து தீர்த்து முடிய வேண்டும். ஆமா, எவ்வளவு அன்பு கூற முடியுமோ அன்பு கூற வேண்டும். அந்த ஒரு கடன் தான் நமக்கு இருக்கிறது. பேங்க்ல வாங்கின கடனை ஆண்டவர் சொல்லல. ஆமா, குழுவுல வாங்கின கடன் ஆண்டவர் சொல்லல. மற்றவர்களிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிறனிடத்துல நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன் என்கிறதற்கு அடையாளம். ஆகவே ஒரு நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வலிமை எதுல இருக்கு அப்படின்னா, மற்றவர்களிடத்துல நாம அன்பு செலுத்துகிற அந்த அன்பில நியாயப்பிரமாணமே அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தையே நாம நிறைவேற்றுகிறோம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே மற்றவர்களிடத்துல நம்மளால எவ்வளவு அன்பு கூற முடியும்? ஒரு வாய்ப்பை நாம தேடிட்டே இருக்கணும்.
அல்லேலூயா. எப்போதுமே பரலோகத்தை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம்னா பரலோகம் நம்மை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. சில ஆசீர்வாதம் பரலோகம் திறக்கணும். நமக்கு பரலோகத்திலிருந்து ஒன்று ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் பரலோக தேவனுடைய சித்தம். இதை நாம செய்துட்டோம் அப்படின்னா பரலோகத்தின் வாசல் நமக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. என்ன ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. 1 யோவான் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை நாம தியானிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை நீங்க நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்பா இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்க கவனிக்கணும், அன்பிலே நாம நிலைத்திருந்தால் நான் தேவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். இதை சரியாய் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நீங்க அன்பிலே நிலைத்திருந்தா தேவனிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்று பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தேவனிலே நான் நிலைத்திருக்கிறதற்காக நாம இதுவரையிலும் என்ன செய்திருக்கிறோம்? அதற்காக வேதத்தை வாசித்தோம், ஆராதனை பங்கெடுத்தோம், தேவனை ஆராதித்தோம், காணிக்க கொடுத்தோம், இடைவிடாமல் ஆலயங்களுக்கு கடந்து போனோம். இதெல்லாம் தேவனை இடத்துல நான் நிலைத்திருக்கிறேன் என்கிறதற்கு அடையாளமாக நாம செய்த காரியம். ஆனால் ஆண்டவருடைய இந்த வசனத்தை நீங்க பார்த்தீர்களானால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ தேவனில் நான் நிலைத்திருக்கிறேன் என்கிறதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, நான் அன்பிலே நிலைத்திருந்தா நான் தேவனில் நிலைத்திருக்கிறேன். இப்போ அடுத்த வரி சொல்லுகிறது, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரிடத்துல இருக்கிறார் அப்படின்னா, எந்த மனுஷன் அன்பா இருக்கிறானோ, அன்பிலே நிலைத்திருக்கிறானோ, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனிடத்துல கர்த்தர் நிலைத்திருக்கிறார். அவனிடத்துல நிலைத்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனை உங்களை கூடவே வச்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க அன்பாக தான் இருக்கணும். நீங்க அன்பா இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க அன்பு இல்லாவிட்டால் நிச்சயம் தேவன் உங்களோடு கூட இல்லை. அல்லேலூயா. ஆமா. சிம்சோனை விட்டு தேவன் விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். முன்னை போல பெலிஸ்தர்களோடு கூட நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவனி போனான். கடைசியில பெலிஸ்தர்கள் அவனை கட்டி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமா. தேவன் அவனோடு கூட இருக்கிறது வரைக்கும் பெலிஸ்தர்களால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பச்சை கழுத தாடையினுடைய எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை மேற்கொண்டான். அல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருக்கிறது வரையிலும் சத்துருவை ஜெயித்து கொண்டே இருந்தான். எப்போ தேவன் அவனை விட்டு விலகினாரோ அப்போ சத்துரு இவன் மேல ஜெயம் எடுத்தார்கள். அப்ப தேவன் நம்மளோடு கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி சிம்சனுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சரித்திரத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், அன்பிலே நிலைத்திருந்தால் தேவன் நம்மிலே நிலைத்திருப்பார். சிம்சோனுடைய காலம் வேற. அன்னைக்கு அவனுக்கு என்ன போதிக்கப்பட்டது? பிரதிஷ்டையில நிக்கிறது வரையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமா. அவனுடைய தலைமுடி சிரைக்கப்படாமல் இருக்கணும். அவனுடைய தலையில சவரகன் கத்தி படாமல் இருக்கணும். இதுதான் அவனுடைய பிரதிஷ்டை. என்னைக்கு மீறினானோ அன்னைக்கு கர்த்தர் அவனை விட்டு விலகினார். இன்னைக்கு நம்மளுடைய பிரதிஷ்டை என்ன? அன்பிலை நிலைத்திருக்கணும். அன்பிலை நிலைத்திருக்கிறது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பிலை இருந்து என்னைக்கு விலகி போகிறீர்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை விட்டு விலகுவார். இதைதான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அன்புக்காக உங்களை விட்டு கொடுங்க. அன்பு என்கிற கட்டளை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிங்க.
வைராக்கியம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம், கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பகை உணர்வு வேண்டாம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். எவ்வளோ அன்பிலை நிலைத்திருக்க முடியுமோ அவ்வளோ நிலைத்திருக்கணும். எல்லா இடத்துலையுமே சில இடங்கள்ல நமக்கு சிலருடைய காரியங்களை பார்த்து அவ்வளோ கோபம் வரும். தேவனை உங்களோடு வச்சிக்காக, தேவனை நான் என்னோடு வச்சிக்கிறதுக்காக நான் என்னை மாற்றணும், நீங்க உங்களை மாற்றணும். அல்லேலூயா. தேவன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க கோபத்தை உங்களோட வச்சிட்டு ஆண்டவர் வெளியே தள்ளுங்க. அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருந்தா தேவன் உங்களில் நிலைத்திருப்பாராம். நீங்க அன்பை விட்டு கொஞ்சம் இறங்கி போயிட்டீங்க அப்படின்னா தேவனுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். சிலருடைய வார்த்தை நமக்கு கஷ்டமா இருக்கும், சிலருடைய செயல்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நாம மாம்சத்தின் கிரியாகிய எரிச்சலையோ கோபத்தையோ சில கடினமான வார்த்தையோ பேசாமல் அன்பிலே எவ்வளவு நிலைத்திருக்க முடியுமோ, மனுஷனுக்காக அல்ல, தேவன் என்னோடு இருக்கணும், தேவனுக்காக மட்டும். அல்லேலூயா. ஆமா. ஏனென்றால் வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். உங்களால சகிக்க முடியும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சகிங்க, சகிக்க பழகுங்க, தாங்கிக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னிக்க பழகுங்கள், விட்டு கொடுக்க பழகுங்கள். அன்பிலை நிலைத்திருக்கணும்னா இவ்வளவும் செய்தாதான் முடியும். அதை நம்ம செய்யும் போது மனுஷனுக்காக நாம செய்யல, பரலோகத்தின் தேவனுக்காக நாம செய்கிறோம். தேவன் என் கூட இருக்கணும். எத்தனையோ புறஜாதிகள் தேவன் என்னோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தாய்த்து கட்டுறாங்க, கயிறு கட்டுறாங்க, என்னெல்லாம செய்யறாங்க. நான் சொல்லுகிறேன், நமக்கு அது ஒண்ணும் வசனம் சொல்லல. அன்பிலே நிலைத்திருந்தா கர்த்தர் நம்மிலே நிலைத்திருக்கிறார். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். அன்புக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அன்பை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம். அன்புக்காக நம்மளை எப்படியெல்லாம் மாற்றலாம் அதை யோசிங்க, அதுல செயல்படுங்க. பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுகிறது, பரலோகத்தின் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எவ்வளவோ சவுல் தாவீதை கொலவரியோடு தாக்கினாலும், ஆனா தாவீது சவுல் ராஜா மேல வைத்த அந்த மதிப்பு, மரியாதை, அந்த கனம் கடைசி வரைக்கும் குறைக்கல. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சவுல் ராஜாவினுடைய ஸ்தானத்தை தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா. இந்த பூமியில் சிலரை நமக்கு விரோதமாய் பேச வச்சிருப்பார். அல்லேலூயா. ஆமா. அந்த நபர் கூடவே பிறந்திருக்கும், அந்த நபர் குடும்பத்திலே ஒரு நபரா இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாம கர்த்தருடைய வசனத்துல நிற்போம். சிலரை வைத்துதான் நம்மளை சோதித்து பார்ப்பார், சிலரை வைத்துதான் நம்மளை பரீட்சித்து பார்ப்பார். இவங்க இதெல்லாம் செய்வாங்க, இவன் என்ன பண்றான் பார்ப்போம். ஆண்டவரை காட்டி கொடுக்க பிதாவாகிய தேவன் வெளியில இருந்து ஒருத்தன் ஆயத்தப்படுத்தல, கூடவே இருந்த ஒருவனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை வெளியில இருந்து வராது, உள்ள இருந்தே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமா. பிரச்சனை நமக்கு எல்லாம் உள்ள இருந்தே தான் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல வெளியிருந்து வந்த பிரச்சனை கட்டில உள்ளவே இருந்தான் சத்துரு, துரோகி. கூடவே இருந்தான். ஒன்னா சாப்பிடுவான், ஒன்னா படுத்திருப்பான், ஒன்னா அலைவான், எல்லாம் ஒன்னா இருப்பான். நம்ம எல்லாம் சொல்லணும், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதுல ஒண்ணு யூதாசு, இப்படிதான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் யூதாசை சகித்தார். காட்டி கொடுக்க வாரான், எல்லாம் தெரியுது. ஆனாலும் சிநேகிதனே என்னத்துக்கா வந்திருக்கிறாய் கேட்டாரா இல்லையா? நீங்க கேப்பீங்களா? நம்ம இப்படி கேட்டிருப்போம், நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருப்போமா இல்லையா? வசமா கேட்டு விட்டுருப்போம். ஆனா அவர் அப்படி கேட்கல. பந்தி ஆராதனை சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லா சீசரும் வரிசையா வந்து நானான்னு கேட்கிறாங்க. இவனாவது வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? அல்லேலூயா. ஆமா.
நம்ம சும்மா இருந்தாலும் இருக்க விடாதவ, அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு, இவன் சும்மா இருக்க வேண்டியதானே? இவன் எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நானா, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆமால நீதான் அப்படின்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே பேதுருங்கிற ஒரு சீசன் இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தாலும் பட்டை எங்க தான் இருக்கு? கூடவே தான் இருக்கு. பாருங்க, விசித்திரமான சீசன்ல நான் நாளைக்கு கத்தியோட அறுவையோட வந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஆனா 12 சீசன்ல ஒருத்தன் அப்படி இருக்கிற பாருங்க. கொஞ்சம் சத்தமா, லே யூதாஸ் காட்டி கொடுக்கிற படுபாவி நீதாமல அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஸ்டைல்ல சொன்னார்னா, யூதாஸ் என்னத்துக்கு ஆகுவான்? அதிலே பலி ஆயிருப்பான். ஆண்டவர் சொல்லல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நானா? ஆமா நீதான். மெதுவா சொல்றாரு, அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி, வேற யாருக்கும் கேட்கல. நாம சாடமடையா பேசுறோம். சாடமடைய பேச தெரியுமா யாருக்காகிலும்? அந்நிய பாஷை பேசுற ஆளுங்க இருக்கீங்க, சாடமடைய பேச தெரியுமா? நல்லா சாடமடை பேசி விட்டுட்டேன் பாஸ்டர், நல்லா உரைச்சிருக்கும் மரமண்டைக்கு. நல்லதுன்னு நினைக்கிறிய? நல்லதே கிடையாது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அவனை பேச வைத்தது தேவன் தான், என்ன பேச வைத்தது தேவன் தான், உங்களை பேச வைத்தது தேவன் தான். இது நம்ம மரமண்டைக்கு நல்லா புரியணும். புரிஞ்சிட்டுனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். சோ ஆண்டவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் வெளியிலிருந்து ஒரு பிரச்சனை உள்ள கொண்டு வரல, உள்ள இருக்கிறவனே பிரச்சனையா மாறும்படி பிதா இடம் கொடுத்திருக்கிறார். சோ இருக்கட்டும். அவன் வாரான், அன்பா சொல்றார், பந்தியில இருந்துட்டே கேட்கிறான். ஒன்னும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படிதான் இருக்கும். எவ்வளவு முடியுமோ. உங்க குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க இருப்பாங்க, உங்க உடன்பிறப்பே உங்களுக்கு விரோதமா பேசும். உண்மையா சொல்றேன், இந்த திருமணம் முடிஞ்ச பிறகுதான் நிறைய பேர் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அல்லேலூயா. அது வரைக்கும் தெரியல. தம்பிம்பாங்க, மக்களையும்பாங்க. ஏ அப்பா, அன்புன்னு அப்படி நம்பிட்டேன். கடைசியில பொண்டாட்டியை கூட்டிட்டு விருந்துக்கு ஒவ்வொரு வீடா கூப்பிடுவாங்களே, விருந்துக்கு கூப்பிடுற வீட்டுலதான் நமக்கு மருந்தே போட்டு அனுப்புனாங்க. உண்மை. என்ன ஒரு வீட்டுல விருந்து கூப்பிட்டாங்க, அது அக்கா வீடா தங்கச்சி வீடா நீங்க கேட்க கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த வீடியோ அவங்க கேட்டா சரி. இப்போ விருந்து கூப்பிடுறாங்க, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறோம். ரொம்ப நேரமா என் மனைவியை காணல. நான் அப்படியே வீட்டுல மற்றவங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். நைஸா போய் கிச்சனுக்குள்ள பார்த்தேன், ஒவ்வொரு ரூமா தேடுறேன், ஆளு காணல. கிச்சன்ல முறுக்கு சுடுற வாசனை வருது. அப்போ கிச்சன்ல போய் பார்ப்போம்னா, போச்சுல, உன் மாமியார் லேஸ்பட்ட ஆளு கிடையாது, எச்சரிக்கையா இருந்துக்க, ஆவாதவா, பொல்லாத ஆளு. அல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கூட ஆகல. விருந்துக்கு கூப்பிட்ட இடத்துல முறுக்கு யாருக்கு சுடுறாளோ, முறுக்கு எனக்கு தான் சுடுறா. பக்கத்துல பொண்டாட்டி கூட்டி வச்சு, மாமியார்னா யாரு? என் அம்மா. மாமனார் அதுக்கு மேல தெரியுமா, பொல்லாதவன். அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி. அப்பதான் நான் நினைச்சேன், நமக்கு பிரச்சனை வெளியே பிறக்கல, கூடவே பிறந்திருக்கு, குடும்பத்திலேயே இருக்கு, சொந்தத்திலே இருக்கு. அல்லேலூயா. ஆமா. ஆனாலும் இன்றைக்கும் ஒரு வார்த்தை அதை குறித்து அவங்கள்ட்ட பேசினதே கிடையாது. ஆமென். அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பிய? அடுத்த முறுக்கு அவளுக்கு சுட்டிருப்பிய நீங்க. பிரச்சனை இப்படிதான் ஆண்டவர் கொண்டு வருவார். சபையிலே பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், உடன்பிறப்பையே பிரச்சனையை மாற்றி இருப்பார். என்ன செய்ய முடியும்? ஆனாலும் நாம் அன்பிலே நிற்போம். அவங்களுக்காக இவங்களுக்காக எல்லாம் மாறிட்டு இருக்க முடியாது. பல பிரச்சனைகள் வரும், தாங்கணும், சகிக்கணும், இயேசுவை போல நிலை நிற்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் காதுக்கு வரும். சவுல் எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப சூப்பர், ரொம்ப பேசினாங்க அவனை, ஆனா அவன் காது கேளாதவனு போல இருந்தான். அல்லேலூயா. உங்களுக்கும் காது கேட்காம போவதாக. அல்லேலூயா. எந்த மாதிரி அப்படின்னா, மற்றவங்க பேசுற
பொல்லாத வார்த்தைகளை கேட்காமல் போவதாக. அல்லேலூயா. நல்ல வார்த்தை கேட்கட்டும். அவ உங்களை அப்படி சொல்லிட்டா, இவன் உங்களை அப்படி சொல்லிட்டா, அந்த வார்த்தைகளுக்கு உங்க செவி அடைக்கப்படட்டும். அதெல்லாம் காதுக்கு வரும். டைரக்டாவே நீங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தருவோம். அல்லேலூயா. ஆமா, நான் ரொம்ப நல்லவேன்னு நினைச்சு ஒரு ஆள் நினைச்சிருந்தேன். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப நாளா ரொம்ப சப்போர்ட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் என் செல்லுக்கு வருது. எப்படியோ மிஸ் ஆகி ஆண்டவர் வர வச்சுட்டார். என்னை குறித்து அங்க பேசிட்டு இருக்கிறது அப்படியே வந்துச்சு. ஆண்டவர் காட்டி கொடுத்தார். நீ நல்லவன்னு நினைக்கிறவன் உன்னை குறித்து இப்படி பேசிட்டு அவன் செல்ல இருந்தே வந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கும் அவர்களுக்கும் நல்லவனாக இருக்கிறேன். சில விஷயம் ஆண்டவரே வெளிப்படுத்துவார். நீங்க என்ன ரியாக்ஷன்ல மாறுதீங்க அப்படின்னு, எப்படி மாறுதீங்க அப்படின்னு ஆண்டவரே பார்க்க வைப்பார். நாம் அதை அட்வான்ஸா எடுத்துட்டு என்ன சொல்லுவோம், பாத்தியா நான் கும்பிடுற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், உன்னைய பத்தி எனக்கு காட்டி தந்தார்ல, நீ எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு நாம வித்தியாசமா மாறிடக்கூடாது. ஸோ ஆண்டவர் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நம்ம காதுக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்தாலும் காது கேளாதவனை போல, கண் காணாதவனை போல, பைத்தியக்காரனை போல, ஒன்றும் தெரியாதவனை போல ஆண்டவருக்கு முன்பதாக அப்படியே அமைதியா இருப்போம். ஒரு நாள் வரும், அவர்களை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர்களை காட்டிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தான் வெளிப்படுத்தினது. உண்மைதான், கர்த்தர் தான் வெளிப்படுத்தினது. சண்டை போடக்காகல்ல, கேட்கக்காகல்ல, முறைக்காகல்ல. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கக்காக. அபிஷேகம் பெற்ற நீ என்ன செய்கிறாய், அழைக்கப்பட்டு நீ என்ன செய்கிறாய், அந்த வார்த்தை உனக்கு வரும்போது, உனக்கு தெரிய வரும்போது நீ எப்படி மாறுகிறாய். நான் எப்படி மாறினேன், ஆண்டவரை போல மாறினேன். அவர் அன்பாய் இருக்கிற, நான் அன்பாய் இருப்பேன். பேசுறவங்க பேசிட்டு போகட்டும். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனிலே நிலைத்திருக்கிறார். இதுதான் சத்தியம். எனக்கு என் தேவன் என்னோடு வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தரை என்னோட வச்சுக்கணும்? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க அன்பிலே நிலைத்திருங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, அவங்க உங்களை குறித்து இப்படி சொன்னாங்க, சொல்லட்டும், ரைட். அவங்க பேசுறதே உங்க காதுல டைரக்டா கேட்கிற மாதிரி கூட ஆண்டவர் செய்வார். ரைட், இருக்கட்டும். எவ்வளவு மன்னிக்கிறீங்க, எவ்வளவு தாங்குறீங்க, எவ்வளவு சகிக்கிறீங்க, அதெல்லாம் கேள்வியான பிறகு நீங்க அந்த மனுஷனை எப்படி நேசிக்கிறீங்க, இதெல்லாம் பரலோகம் பார்க்கிறது. நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களை போலல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்றும் ஜெயித்தவர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஜெயம் கொள்ளாதவனுக்கு கிடையாது. நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு சபை குறித்து ஆண்டவர் வண்ணமே சொல்லுகிறார். நீங்க வாசித்தீர்களானா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு சபை குறித்து ஆண்டவர் இவனமாய் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ பரிசுத்தத்துல ஜெயம் கொள்ளணும், அன்பிலே ஜெயம் கொள்ளணும், உத்தமத்திலே ஜெயம் கொள்ளணும், எல்லாத்திலும் நீங்க ஜெயம் எடுக்கணும். தோத்து போகவே கூடாது. அல்லேலூயா. நம்ம தோக்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் நிருபத்தை எழுதும் போது இவண்ணமாகவே சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளணும். பரிசுத்தத்துல ஜெயிக்கிறீர்களா ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நீங்க கற்றுக்கொள்ளும்படியா உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு 60 வயசு ஆகுது. ஆமென். ஆமா, ஒரு அம்மா இன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டே இருக்கு. ஒரு பாவம் எத்தனை வயசுலயும் வரும். ஆமென்.
எத்தனை வயசுல பாவம் வந்தாலும் நாம ஜெயிக்கிறவர்களாகவே இருப்போம். நம்ம வாலிபமோ, நடுத்தர வயசோ, முதிர் வயதோ, முதிர் வயதிலையும் கனி கொடுக்கிறவர்களாக நாம இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. சாகிறது வரைக்கும் பாவம் வரும், எரிச்சல் வரும், ஈச்சைகள் வரும், கோபங்கள் வரும், வைராக்கியங்கள் வரும், எத்தனை வயசுலயும் வரும். ஆனால் முதிர் வயது வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் தேவனுக்கு உண்மையாயிருப்போம். ஆண்டவர் நம்மையில பிரியமாய் இருக்கட்டும். அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன் நம்மிலே நிலைத்திருப்பாராம். அன்புக்கு இடம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் இந்த வார்த்தைக்கு உண்மையாக தலை வணங்கி, ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டாக்கி நீலே போடப்படும். க்ளோரி, ஹல்லேலூயா. பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் மாறணும். உங்க குணங்களை மாற்றணும், உங்க ஸ்வபாவங்களை மாற்றணும், உங்க கிரியைகளை மாற்றணும். அடிக்கடி கோபம், அடிக்கடி எரிச்சல், இதெல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மாறணும், உங்களை போல மாறணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை போல நான் மாறணும் டாடி, உங்களை போலவே நான் மாறணும்பா. கேளுங்க ஆண்டவரிடத்துல, உங்களை போல மாறணும், உங்க ஸ்வாபத்தை போல என் ஸ்வாபம் மாறணும். ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை போல நான் மாறணும் ஐயா. கேளுங்க, தேவனிடத்துல கேட்கும்போது அவர் நிச்சயம் உங்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற எதிலையும் கடன்படவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு 2 கட்டளை தான். ஒன்று, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்கப்பா, எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாருங்க. க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதமான கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். 2 கற்பனையை ஆமென் கர்த்தர் புதிய ஏற்பாடு சபைக்கு தந்திருக்கிறார். உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். இது முதலாவது பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். இதற்கொப்பாக 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. நான் எல்லாரிடத்திலே அன்பாய் இருப்பேன், கோபத்தை வெளிப்படுத்தவே மாட்டேன், எரிச்சலை வெளிப்படுத்தவே மாட்டேன். எல்லாரும் உங்களை அர்ப்பணிங்க, ஏசப்பாவை போல மாறுங்க. அவருடைய குணம் எப்படியோ அப்படியே நம்மை மாற்றுவோம். க்ளோரி, ஹல்லேலூயா. வைராக்கியமே இருக்கக்கூடாது, ஆமென். எரிச்சலே இருக்கக்கூடாது, கோபமே இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நடப்பிக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி நடப்பிக்கப்படணும் அப்படின்னா மனுஷனுடைய கோபம் வெளிப்படவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனம் இறங்குங்கப்பா. உன்னதமான தேவன் தயவு செய்யுங்க, உன்னதமான தேவன் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாறட்டும், கிரியைகள் மாறட்டும், ஸ்வாபங்கள் மாறட்டும், பேச்சுகள் மாறட்டும், பார்வைகள் மாறட்டும். ஆமென். வாழ்க்கை முழுவதும் ஏசப்பாவை போல மாறட்டும். பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை நேசித்து, எங்களை நேசித்து ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து பேசுங்க. கேட்ட வார்த்தைக்கு எங்களை இப்பொழுதே அர்ப்பணிக்க தெய்வம் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.